கனடாண்ட வேலை விசா, அதாவது நாங்கள் யாரும் எதிர்பார்க்காத புதிய 5 சட்டங்கள் கனடாவில் நடைமுறையாகிறது. யாருக்கு என்று சொன்னா, யாரெல்லாம் கனடாவுக்கு வேலை விசால போகணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்களோ உங்களுக்கும், அதே போல இப்ப விசிட் விசால போயிட்டு, ஒர்க் விசால போயிட்டு, ஸ்டூடெண்ட் விசால போயிட்டு நான் இன்னும் ஒரு வேலைக்கு மாற போறேன்னு சொல்லி யோசிக்கிறார்களுக்கும் இது ஒரு பெரிய பேரிடியான தகவலா இருக்க போகுது. ஏன்னு சொன்னா, நாங்கள் இதுவரைக்கும் இப்படி ஒரு புதிய சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும், அதுவும் இந்த துறையில நடைமுறைப்படுத்தப்படும் சொல்லி யாரும் எதிர்பார்க்கல. மிக முக்கியமான ஒரு பகுதியில கனடிய அரசு கை வச்சிருக்குது. அந்த விடயங்கள் என்ன, இப்படியான புதிய சட்டங்கள் நடைமுறை ஆகின்றதை பற்றி தான் இந்த காணொலியில முழுக்க பார்க்க போறோம். அதுக்கு முதல் இப்பதான் நீங்க சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு இணைஞ்சு கொள்ளுங்க. அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய எல்லா காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்கும். என்ன விஷயம் என்று சொன்னா, கனடால நாள்தோறும் அதிகமான ஆட்கள் கனடாவுக்கு புலம்பெயர்றதால அதிக சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டது. உதாரணமா சொல்லணும்னு சொன்னா, இந்த ஸ்டூடெண்ட் விசாக்கு எதிராக கணக்க புதிய சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குது. நாங்கள் மாநில அனுமதி கடிதம் போறோம், படிச்சு முடிச்ச பிறகு வேலை இல்ல, கணக்க இன்டர்வியூஸ் ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லி கணக்க புதிய சட்டங்கள் நடைமுறைப்படுத்தி மாணவர்களை கட்டுக்குள்ள கொண்டு வந்து வருகிறோம். சோ அதே போலதான் இந்த விசிட் விசா ஓவர் 3 மில்லியன் அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கிறதால நாங்கள் உங்களோட விசிட் விசாவை பாக்குறதுக்கு, உங்களோட அப்ளிகேஷனை பாக்குறதுக்கு எங்களுக்கு கணக்க டைம் வேணும். சோ இதால உங்களோட அப்ளிகேஷன் வர்றதுக்கு டிலே ஆகும்னு சொல்லியும் கனடிய அரசாங்கம் அறிவிச்சிருக்குது. அதே போலதான் இந்த ஒர்க் விசா. ஒர்க் விசாவை பொறுத்த மட்டும் நாங்க கனடாவில இருந்து ஒருத்தரை ஹயர் பண்ண போறோம், அதாவது வெளிநாட்டில் இருக்க ஒருத்தரை ஹயர் பண்ண போறோம்னு சொன்னா எங்களுக்கு இந்த LMI என்று சொல்றது முக்கியம். LMIக்கு விண்ணப்பிச்சு அங்கிருந்து அனுமதி கிடைக்க தான் நாங்கள் இந்த ஒர்க் விசாவுக்கு விண்ணப்பிச்சு கொள்ளலாம், அதாவது நாங்கள் ஒருத்தரை ஹயர் பண்ணி கொள்ளலாம். சோ அப்படி இந்த LMI பெறதுல தான் கனடிய அரசாங்கம் புதுசா 5 சட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருக்கு. என்னன்னு சொன்னா, இந்த LMI இல்லாம வெளிநாட்டில இருந்து ஒருத்தரை ஹயர் பண்ண முடியாது. சோ மிக முக்கியமான இடத்துல கனடிய அரசு கை வச்சிருக்குது. அப்படி நடைமுறையா இருக்கக்கூடிய அந்த 5 சட்டங்கள் என்னன்னு சொன்னா, முதலாவது சட்டம், இதுவரை காலமும் நாங்கள் ஒருத்தரை ஹயர் பண்ண போறோம்னு சொன்னா எங்களுக்கு LMIக்கு விண்ணப்பிக்கிறது, அவரை ஹயர் பண்றது, அவருக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் பாக்குறதுன்னு சொல்லி எங்களுக்கு மொத்தமா 1 வருடம், அதாவது 12 மாத காலம் அவகாசம் இருந்தது. ஆனா இப்ப அவை சடுதியாக குறைக்கப்பட்டு 6 மாதம் மட்டும்தான் அவர்களுக்கு அவகாசம் கொடுக்கப்படுது. நாங்கள் LMIக்கு விண்ணப்பிச்சு அங்கிருந்து சர்டிபிகேட் ஒருத்தர ஹயர் பண்றதுக்கு. சோ இது மிக 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 குறைவான காலம். ஏன்னு சொன்னா, கணக்கு குளறுபடிகள் இதுக்கு நடக்குதா, அந்த LMI லெட்டரை மிஸ்யூஸ் பண்றதுன்னு சொல்லி கணக்கு கம்ப்ளைண்ட் போயிருக்கு. ஒரு ஆளை ஹயர் பண்ண வேண்டிய இடத்துல 3 பேரை ஹயர் பண்றது, 3 பேரை ஹயர் பண்ண வேண்டிய இடத்துல 6 பேரை ஹயர் பண்றதுன்னு சொல்லி கணக்க இல்லீகல் நடவடிக்கை நடவடிக்கிறதால இந்த 1 வருட காலம்ன்றது மிக அதிகம் என்று சொல்லி அதை 6 மாதமா குறைச்சிருக்கோம். ஏன்னு சொன்னா, 6 மாதத்துல மினிமம் ஒரு ஆளுக்கு தான் பார்க்க முடியும். சோ அதை கனடிய அரசாங்கம் புரிஞ்சு கொண்டு இந்த புதிய சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருக்குது. அதே போல அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப இந்த சம்பளங்கள் கனடால இப்படி வரக்கூடிய எல்லாருக்குமே சம்பளம் கொடுக்குமா, அது கட்டுப்படி ஆகுமான்னு யோசிச்சு கேட்க இல்லை என்றதான் பொருள். ஏன்னா கணக்க பேர் விசிட் விசால போயிட்டு வேர்க்குக்கு மாத்தி கொண்டிருக்கணும். சோ அப்படி கொடுக்கக்கூடிய சம்பள அளவுகள் இவ்வளவு காலமும் 30% இருந்தது. ஆனா இனி அந்த சம்பளம் 20% மாற்றப்பட போகுது. ஆனா இதுல ஒரு சந்தோஷமான விடயம் என்னன்னு சொன்னா, யாரெல்லாம் ஹெல்த் கேர்ல வேலை செய்ய போறீங்களோ உங்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாது. உங்களுக்கு வளமையாக இருக்கக்கூடிய சம்பள அளவுகள் வருமே தவிர இந்த புதிய சட்டங்கள் எதுவுமே உங்களுக்கு செல்லாது. அதே போல அடுத்ததா வந்திருக்கக்கூடிய சட்டம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த புகலிட கோரிக்கையாளரை பணிக்கமர்த்துறது. அதாவது ஒருத்தர் நீங்க ஹயர் பண்ணிட்டீங்க, உதாரணமா இலங்கை, இந்தியா போற நாடுகள்ல இருந்து ஒரு ஆளை ஹயர் பண்ணிட்டீங்க. ஹயர் பண்ணி இருக்கக்கூடியவர் அங்க போட்டு அசைலம் அடிச்சால், அதாவது கையை தூக்கினால் ஹயர் பண்ணி இருக்கக்கூடிய முதலாளிக்கு இனி பிரச்சனை வரும். சோ அப்படிப்பட்ட ஆட்களை எடுக்க வேண்டாம் என்று சொல்லி கனடா சொல்லுது. என்னன்னு சொன்னா, இந்த நான் முதல் சொன்னேன், இந்த மிஸ்யூஸ் பண்றேன்னு சொல்லி. சோ ஒரு ஆளை ஹயர் பண்ண வேண்டிய இடத்துல 3 பேரை ஹயர் பண்ணினா மிச்ச 2 பேரும் அங்க வேலை கிடைக்காட்டி, ஒரு வேலை விசாக்கு மாற்றிக்கொள்ள முடியாட்டிக்கு அவர்கள் செய்யற வேலை கையை தூக்குறது. சோ இப்படியான நடவடிக்கை கனடால அதிகரிச்சிருக்கிறதால என்னன்னு சொன்னா, போன மாதம் ஒரு ரிப்போர்ட் வெளியா இருந்தது, அந்த அகதி அந்தஸ்து கோரிக்கக்கூடிய எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்குன்னு சொல்லி. சோ இவை எல்லாத்தையுமே கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லி தான் இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்திருக்குது. அதாவது யாரெல்லாம் கனடாவுக்கு ஒர்க் விசால போயிட்டு அகதி அந்தஸ்து கோர போறீங்களோ உங்களுக்கு இனி மிகப்பெரிய பிரச்சனை காத்துக் கொண்டிருக்கு. சோ இதுலயும் ஒரு மிகப்பெரிய இறுக்கத்தை கனடா கொண்டு வந்திருக்குது. அதே போல அடுத்த விஷயம் என்னன்னா, சம்பளங்கள். இந்த சம்பள அளவு ஒவ்வொரு வருடமும் கட்டாயம் சரிபார்க்கப்பட வேண்டும். அது கூட்டி கொடுக்கலாம், குறைச்சு கொடுக்கலாம், அது முதலாளிகளுடைய தன்மை. ஆனா இந்த சம்பள அளவுகள் சரிபார்க்கப்பட்டு அதற்கான தரவுகள் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி கனடா சொல்லுது. என்னன்னு சொன்னா, இப்படி ஒருத்தர் ஹயர் பண்றீங்கன்னு சொன்னா அவர்ல ப்ராஃபிட் இருக்கிறதால தான் ஒரு முதலாளி ஹயர் பண்ண போறாரு. என்னன்னு சொல்லுங்க, எல்லாமே நாங்கள் வெளியில ஒருத்தர் ஹயர் பண்றோம்னு சொன்னா நாங்கள் எதிர்பார்க்கிற வேலைக்கு கனடாவில் ஆள் இல்லை என்றதுதான் நிதர்சனம். சோ அப்படி அங்க இல்லை என்று சொல்லி ப்ரூவ் பண்ணி போட்டுத்தான் நாங்கள் வெளியில ஒரு ஆளை ஹயர் பண்ண போறோம். சோ அப்படி ஹயர் பண்ணிக்க அவரால் லாபம் இருக்குன்றதை நாங்கள் கனடிய அரசுக்கு ப்ரூவ் பண்ணணும். இவ்வளவு காலம் ப்ரூவ் பண்ண வேண்டிய இல்ல, ஆனா இனி ப்ரூவ் பண்ணணும். அதாலதான் அவர்கள் இன்னொன்று கொண்டு வந்திருக்காருன்னு
என்னன்னு சொன்னா சம்பள அளவு திட்டம் சரிபார்க்கப்பட வேண்டும். நாங்கள் ஒரு ஊழியருக்கு கொடுக்கக்கூடிய சம்பள அளவு திட்டம். அவரால் கூட லாபம் வருதுன்னு சொல்லியிருக்க அவருக்கு சம்பளங்கள் நாங்கள் கூட்டித்தான் கொடுக்கலாம். இல்ல அவரால் லாபம் வரையில்னு சொல்லி நாங்கள் சம்பளத்தை குறைச்சு கொடுத்தோம்னு சொன்னா அங்கே இருந்து ஒரு கேள்வி வரப்போகுது, பிறகு நீ அவரை ஹயர் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்பார்கள். சோ இப்படியான இறுக்கமான சட்டங்கள் வந்து கனடாவில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. அதே நேரம் இன்னும் ஒரு மகிழ்ச்சியான தகவலை கனடிய அரசு வெளியிட்டிருக்கு. எப்படி என்று சொன்னா இப்ப 2024 6ஆம் மாதம் 2025 2026ல எந்த வேலைகளுக்கு விண்ணப்பிச்சா மிக இலகுவாக உங்களுக்கு ஒர்க் பெர்மிட் கிடைக்கும் என்று சொல்லி ஒரு 6 வேலைகளை கனடிய அரசு வெளியிட்டிருக்கு. அதாவது இந்த வேலைகளுக்கு தான் நாங்க பணியிட வெற்றிடம் அதிகமா இருக்குதுன்னு சொல்லி ஒரு 6 வேலைகளை கனடிய அரசு விண்ணப்பிச்சிருக்கு. சோ யாரெல்லாம் கனடாவுக்கு போகிறதுக்கு, அதாவது வேலை விசால போறதுக்கு காத்து கொண்டிருக்கீங்களோ, நீங்க மட்டும் இல்ல, சோ விசிட் விசால போயிட்டு நீங்க வேலைக்கு மாத்த போறீங்களோ, தயவு செய்து இந்த 6 வேலை வாய்ப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோல்டன் சான்ஸ் இது. ஏன்னு சொன்னா முதலாவது வேலை இந்த மர வேலை. இந்த மர வேலைக்கு தான் நாம் கனடால மிக அதிக வெற்றிடம் இருக்கு. மர வேலைன்னு சொன்னா இதுக்குள்ள 2 வேலைகளை சொல்லியிருக்காரு. ஒன்று மர வேலை, அடுத்தது மர செதுக்கல் வேலை. அதாவது நாங்கள் மரங்களை பராமரிக்கிறதுக்கு மிகப்பெரிய வேலைகளை செய்யறது. அதே போல இந்த மரங்கள் இருந்து உருவாக்கக்கூடிய பொருட்கள், இப்ப நாங்கள் மேசை தளவாடங்கள், சின்ன அந்த பொம்மைகள், கைவினை பொருட்கள், அப்படி உருவாக்கக்கூடிய திறமை உள்ளவர்களுக்கு வந்து கனடா அதிக வெற்றிடத்தை கொடுக்குது. இந்த வேலை வந்து கனடாவுக்குள்ள இல்ல, அவுட் ஆஃப் கனடா, அதாவது கனடா சிட்டிக்கு வராது, வேற வேற மாநிலங்கள்ல வரும்னு சொல்லி கனடா சொல்லியிருக்கு. சோ அடுத்ததாக இருக்க போற வேலை என்னன்னு சொன்னா இந்த பயிற்சி, அதாவது உணவு உற்பத்தி, நாங்கள் இந்த விவசாயம் செய்யறது, தோட்ட வேலை செய்யறது, பழங்களை பராமரிக்கிறதுன்னு சொல்லி இப்படியான வேலைகளுக்கு யாருக்கெல்லாம் ஆர்வம் இருக்கோ நீங்களும் விண்ணப்பிச்சுக் கொள்ளலாம்னு சொல்லி கனடிய அரசாங்கம் சொல்லியிருக்கு. சோ இதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா இது வந்து அனுபவம் என்றது தேவை, எக்ஸ்பீரியன்ஸ் என்றது தேவை. ஆனா அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நாங்கள் வாய்மொழி மூலம் கூற முடியாது. கணக்க பேர் என்னிட கேட்கிற ஒரு கேள்வி, என்னிட இவ்வளவு ஆளும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கேன், நான் அப்பாண்ட கடையில் நிற்கிறேன், அப்பாண்ட வயல்ல வேலை செய்யணும்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இவை வந்து செல்லுபடியாகாது. நாங்கள் எங்களுடைய சர்டிபிகேட் வைஸா தான் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை காட்ட முடியும். நான் இவ்வளவு படிச்சிருக்கிறேன், இப்ப இந்த நெட் செய்கைன்னு சொன்னா நான் அதுல இந்த விஷயம் படிச்சிருக்கிறேன், இப்படியான சர்டிபிகேட் வச்சிருக்கிறேன். மர வேலைன்னு சொன்னா நான் இது சார்ந்து இன்னும் படிச்சிருக்கிறேன், ஒரு எலக்ட்ரிக் வேலைன்னு சொன்னா நான் இது சார்ந்து இன்னும் படிச்சிருக்கிறேன்னு சொல்லி சர்டிபிகேட் வைஸா தான் எங்களை நாங்கள் நிரூபித்துக் கொள்ள முடியும். சோ அப்படி சர்டிபிகேட் இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் இதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். ஏன்னு சொன்னா அதுக்கு நாங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு அதுவா தான் இருக்கும். வாய்மொழி மூலமான நிபந்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படாது. நாங்கள் அதன் மூலம் இந்த ஆதாரத்தையும் கொடுத்துக் கொள்ள முடியாது. சோ அடுத்ததாக இருக்கக்கூடிய வேலை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பராமரிப்பாளர்கள் வேலை. பராமரிப்பாளர்கள் வேலைன்னு சொல்லி இந்த ஹெல்த் கேர்ஸ், அதாவது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இப்ப இந்த கனடாவில் 15,000 ஹெல்த் கேர்ஸ் ஒர்க்கர்ஸ் ஹையர் பண்ண போயிடும். அந்த 15,000 ஹெல்த் கேர்ஸ் ஒர்க்கர்ஸுக்கும் இறங்கின உடனே பிஆரும் கிடைக்க போகுது. ஏன்னு சொன்னா கனடாவில் வந்து 2026ஆம் ஆண்டு கணக்க பேர் ரிட்டையர் ஆக போயிடும். சோ அப்படி ரிட்டையர் ஆகக்கூடியவர்களை பராமரிக்கிறதுக்கு வந்து கனடால யாரும் இல்லை. இப்ப ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்ல இருக்கக்கூடிய கூட கணக்க பேர் அந்த வயது மூர்ப்பலதான் இருக்கணும். சோ அவர்களையும் சேர்த்து பராமரிக்க வேண்டிய வேலை கனடாக்கு இருக்குது. சோ இதுக்காக உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளில் இருந்தும் 15,000 ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் எடுக்க போயிடும். அவர்களுக்கு இறங்கின உடனே பிஆரும் கிடைக்க போகுது. சோ நீங்க யாரெல்லாம் இந்த ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்ல சர்டிபிகேட் வச்சிருக்கீங்க, இல்ல வேற ஏதாவது படிப்புகள் முடிச்சிருக்கீங்கன்னு சொன்னா தைரியமா இந்த ஹெல்த் கேருக்கு நீங்க விண்ணப்பிச்சு கொள்ளலாம். மிகப்பெரிய கோல்டன் சான்ஸ் ஓபன் ஆயிருக்குது. சோ அடுத்த இருக்கக்கூடிய வேலை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கட்டுமான வேலை, அதாவது டிஓ என்ஜினியரிங் முடிக்கக்கூடியார்கள், டிஓ முடிக்கக்கூடியார்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிச்சுக் கொள்ளலாம். இவர்களுக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு கேட் அங்கே இருக்குது. என்னன்னு சொன்னா புதிய கட்டுமான தளங்களை கனடா விரிவுபடுத்துறதால திறமையான தொழிலாளர்களை கனடா உருவாங்க போகுது. இந்த துறையில், அதாவது இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல திறமையான தொழிலாளர்கள் உருவாங்க போகுது. கணக்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதுலயும் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தார்கள், ஓவர் வந்து 5 வருடத்துக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறார்கள் இதுக்கு விண்ணப்பிச்சுக் கொள்ளலாம் என்று சொல்லியும் கனடா சொல்லி இருக்குது. அதே போல மருத்துவத்தில் 3ஆம் கட்ட பணியாளர்கள், அதாவது டாக்டர்ஸ் இல்ல, நர்ஸ் இல்ல, அதுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள், அதாவது இந்த கிளீனிங் ஒர்க் செய்யக்கூடியவர்களுக்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லி கனடிய அரசாங்கம் ஒரு அறிவித்தல் விட்டுருக்குது. சோ இது வந்து இப்ப ட்ரெண்ட்ல போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். என்னன்னு சொன்னா யாரெல்லாம் வேலை விசால போறீங்களோ, யாரெல்லாம் விசிட்ல போய் வேலைக்கு மாத்த போறீங்களோ, நீங்க இந்த கேட்டகரிக்கு வரக்கூடிய ஒரு ஆளுக்குன்னு சொன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல காலம் தான் சொல்லணும். என்ன சொன்னா மிக இலகுவாக நீங்க உங்களோட வேலை விசாவை பெற்றுக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இல்ல விசிட் விசாவையோ ஸ்டூடெண்ட் விசாவையோ வேலை விசாவை மாற்றிக் கொள்ளக்கூடியதா இருக்கும். என்ன சொன்னா கனடால இதற்கெல்லாம் வெற்றிடம் அங்க நிலவி கொண்டிருப்பதால கனடா அரசு இவர்களை வந்து உள்ளுக்கு எடுக்க போகுது. இதுதான் ஒரு பெரிய விடயம். சோ யாரெல்லாம் விண்ணப்பிக்க காத்து கொண்டிருக்கீங்களோ இந்த 6 விடயங்களுக்கு விண்ணப்பிச்சு கொள்ளுங்க. அதே போல ஃபேக்கான ஏஜென்சிஸை நம்பி காசை கொடுத்துறாங்க. என்னன்னு சொன்னா இப்ப இந்த ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸை பற்றியே கண்ண ஏஜென்சிஸ் கணக்க வந்திருக்கணும். புதுசா அப்படி புதிய சட்டங்கள் நடைமுறைப்படுத்த பிறகு இப்படியான தொழில்கள் இருந்தா உங்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு தரம்னு சொல்லி கணக்க பேர் ஆட் போட்டு கொண்டிருக்கணும். சோ நீங்கள் 1க்கு 2 தடவை யோசிச்சு உங்களோட ஒர்க் பெர்மிட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்கன்னு சொன்னா உங்களுடைய ஜாப் ஆஃபர் வந்தா பிறகு அதை செக் பண்ணி அதெல்லாம் முடிச்சு கொண்டு அதுக்கு பிறகு உங்களோட பேமெண்ட்டை செய்யுங்க. இதுதான் உங்களுக்கு நன்மையா இருக்கு. வேணும்னு சொன்னா நாள்தோறும் கணக்க கேசுகள் வந்து புதுசா ரெஜிஸ்டர் ஆகி கொண்டிருக்காங்க. ஒரு 2 நாளைக்கு முதல் ஒரு லோயரோட கதைச்சல், அதாவது இலங்கையை சேர்ந்திருக்கக்கூடியவர், அவர் சொன்னார்
ஒவ்வொரு நாளுமே தங்களுக்கு 7 தொடக்கம் 9 கேசுகள் வந்து ரெஜிஸ்டர் ஆகி கொண்டிருக்காம் இந்த காசை கொடுத்து ஏமாந்ததுன்னு சொல்லி. அவர் இன்னொரு விடயம் சொல்லியிருந்தார், நாளைக்கு தம்பி எனக்கு ஒரு 7 கேஸ் இருக்குது இந்த காசை கொடுத்து ஏமாந்தவர்கள் பற்றி நான் கோர்ட்ஸ்ல வாதாடணும்னு சொல்லி. சோ அவ்வளவு பாரதூரியமான விடயங்கள் இப்ப நடைபெற்றுக் கொண்டிருக்கு. சோ நீங்கள் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ண போறீங்கன்னா ஜாப் ஆஃபரை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த ஜாப் ஆஃபரை கனடால செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு நீங்க காசு கொடுங்க. ஜாப் ஆஃபர் செக் பண்றேன்னு சொன்னா நார்மலா கூகுள்ல செக் பண்ணாங்க, கனடால இருக்கக்கூடிய உங்களோட நண்பர்கள் மூலம் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதுதான் உண்மையாக இருக்கும். ஏன்னு சொன்னா கூகுள்ல பொறுத்தவரைக்கும் எல்லாருமே எல்லாத்தையும் செஞ்சு விடலாம். சோ அப்படி இல்லாம நேர்ல கொண்டு போய் அதை செக் பண்ணி போட்டு அதற்கு பிறகு காசு கொடுக்குற அளவுல பாருங்க. சோ இப்படியான சேஃபான வழிகள் மூலம் கனடாக்கு போய் கொள்ளலாம். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா தயவு செய்து கமெண்ட்ல கேளுங்க, கட்டாயம் ரிப்ளை பண்ணுவேன். இதே போல மேலும் ஒரு முக்கியமான தகவலோட அடுத்த காணொலி சந்திக்கிறேன். நன்றி.